அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன் ஜோதிடர். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடும் இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போறேன். கருத்தில் கொள்ளுங்க. விஸ்வாசி வைகாசி 31 இன்று சனிக்கிழமை, ஆங்கில வருடம் ஜூன் 14, 2025. இன்று சங்கட சதுர்த்தி, சங்கடங்களை தீர்க்கக்கூடிய நாள். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல இன்று மேல் நோக்கி நாள். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கோரிக்கைகள் இருந்துச்சுன்னா இன்று விநாயகர் கோயிலுக்கு சென்று அந்த கோரிக்கைகளை முறையிடுங்க. அதே போல் விநாயகர் கோயிலுக்கு சென்றீங்கன்னா விநாயகரை 3 முறை சுற்றி வாங்க. ஒரு முறையும் சுற்றி வரக்குள்ள விநாயகர் நாமத்தை சொல்லுங்க. அதே போல் நீங்கள் யாருக்காக வேண்டுறீங்களோ அவங்களுடைய ராசி, நட்சத்திரம், லக்னம் இதெல்லாம் சொல்லி விநாயகரை வணங்குனீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சங்கடங்களை தீர்த்து வைப்பார் அந்த விநாயகர் பெருமான், முப்பெருங்கடவுள். கருத்தில் கொள்ளுங்க. இது போல் நாள்லாம் உங்கள் வாழ்க்கையில் எது வெற்றி பெறணுமோ அதை இல்லை உடல்வாதிகள் தீரணுமா அதை சொல்லி அவங்களுடைய நட்சத்திரத்தை சொல்லி வேண்டிங்கன்னா கண்டிப்பாக பலன் கிடைக்கும். கருத்தில் கொள்ளுங்க. நட்சத்திரம் இன்று முழுவதும் உத்திராடம். திதி இன்று பிற்பகல் 3:27 வரை தீர்த்திகை, பின்பு சதுர்த்தி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராச நட்சத்திரம் மிருகசீஸ்வரம், திருவாதிரை. ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபம், மிதுனம். இந்த சந்திராசிரை பொறுத்த மட்டும் ராசி 50% பாதிக்கும், லக்னத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த ரிஷப ராசி, ரிஷப லக்கணம், மிதுன ராசி, மிதுன லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். உணவு கட்டுப்பாடு தேவை. அதே போல் வண்டி வாகன செல்லக்குள்ள மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்து கொண்டும் வண்டியை இயக்க கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. வண்டி எடுக்கக்குள்ள அனைத்தும் சரியாகுதா பார்த்து தான் வண்டியை எடுக்கணும். முக்கியமாக பிரேக் பிடிக்குதா பார்த்துட்டு வண்டி எடுக்கணும். வெளியூர் பயணம் செல்கிறவங்க, அலுவலகத்துக்கு செல்கிறவங்களாம் கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்பி சென்றீங்கன்னா சிறப்பு. அதே போல் வீட்டிலிருந்து கிளம்பக்குள்ள நீங்கள் அனைத்தும் எடுத்துட்டீங்களா, அதாவது உங்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சாதான் பார்த்துட்டு தான் வீட்டிலேருந்து கிளம்பணும். ஏன்னா சந்திராசி இருப்பதால் ஞாபக மருதி அதிகமாகி முக்கியமான எதாவது மறந்து விட்டு போயிடுங்க. கருத்தில் கொள்ளுங்க. இப்போ தொலைதூர பயணங்க போகிறோன்னா எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். இப்போ டிக்கெட்டு முக்கியம். ட்ரெயினில் போனாலும் ரிசர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா அதனால் அது போல் டிக்கெட்டு எடுத்து வச்சுட்டிங்கன்னா பார்த்து தான் போகணும். ஏன்னா சந்திராசை பொறுத்த மட்டும் அந்த முக்கியமான தடங்களை ஏற்படுத்தி நம்மளை போகாமல் தடுத்துறோம். கருத்தில் கொள்ளுங்க. அதுதான் அதோடைய இயற்கை குணம். அதனால் வெளியூர் பயணம் செல்கிறவங்க, அலுவலகத்தில் செல்கிறவங்க முக்கியமானதை எடுத்துக்கொண்டோமா பார்த்துட்டு வீட்டிலேருந்து கிளம்புங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வணங்கிட்டு உங்களுடைய குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ உங்களுக்கு துணை நிற்கும். கருத்தில் கொள்ளுங்க. நல்ல நேரம் காலை 10:30 11:30, மாலை 4:30 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 1:30, மாலை 9:30 10:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைத்தால் சிறப்பு. அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க பயன்படுத்தினாலும் சிறப்பு. குழந்தை பாக்கியம் மிக விரைவில் அவங்களுக்கு ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி செய்கிறவங்க வீட்டம்மா தலைக்கு குடிச்சிலேருந்து 12ஆம் நாள், 15ஆம் நாள், 16ஆம் நாள், 18ஆம் நாள் இந்த நாள்லாம் கணவன் மனைவி இணைஞ்சிங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் நிற்கும். கருத்தில் கொள்ளுங்க. அப்போது கருமுட்டை முழு வளர்ச்சி அடைந்திருக்கும். உங்களுக்கு இரவினர்களால் குழந்தை பாக்கியம் ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்க. அதுக்கு முன்னாடியே இணைக்கக்கூடாது, இணைஞ்சிட்ட பிறகு அதுக்கு பின்னாடியும் இணைக்கக்கூடாது. பொறுத்திருந்து குழந்தை பாக்கியத்தை, சந்தான பாக்கியத்தை பெற்றிடுங்க. கருத்தில் கொள்ளுங்க. ராவு காலம் காலை 9 to 10:30, யமகண்டம் மதியம் 1:30 3, குளிகை காலை 6 to 7:30. சூளம் கிழக்கு. சூளம்னா கோயிலுக்கு சென்றால் கற்பூரம் ஏற்றுறது, விளக்கு ஏற்றுறது, அது கிழக்கு சைடு பார்த்து ஏற்றணும். அதே போல் குளிகைன்னா மாந்தின்னா குளிகை. இந்த குளிகை டைமில் எந்த நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. அது தீவினையே ஏற்படுத்தும். கருத்தில் கொள்ளுங்க. அதனால தான் நான் ஒரு பதிவிலும் சொல்லிட்டு வரேன். அதனால் நீங்கள் கருத்தில் கொண்டு விழிப்புணர்வோடு இருந்து உங்களை காத்துக்கொள்ளுங்க. இப்போ நம்ம ராசி பலனை பார்ப்போம். முதல் ராசி மேச ராசி. மேச ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார். தேவையில்லாத விரயங்கள், பொருள் கஷ்டங்கள், ஒரு அச்சப்படக்கூடிய சூழ்நிலை, உடல்வாதிகளாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்க. உணவு கட்டுப்பாடு தேவை. ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம், ஒரு வெற்றிமயமான நாள். இந்த நாள் ஒரு வெற்றியை தேடி தரும். இந்த நாளில் புதிதாக எது தொடங்கினாலும் அது உங்களுக்கு வெற்றியே தரும், நல்ல லாபத்தை தரும். அற்புதமான நாள். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய நாள், அற்புதமான நாள். உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும். அலுவலகத்திலும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. மேலதிகாரிகிட்ட பரிசும் பாராட்டுகள் பெறுவீர்கள். அற்புதமான நாள். கடகராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கும், தடங்கல்கள் ஏற்படும், உடல்வாதிகள் ஏற்படும், உணவு கட்டுப்பாடு தேவை. அதே போல் மன கஷ்டம் ஏற்படும், பொருள் கஷ்டம் ஏற்படும். விழிப்புணர்வோடு இருக்கணும். உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம், ஒரு புகழும் ஒரு சந்தோஷத்தையும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி அடைகிறதுக்கோ உதவக்கூடிய நாள். மிகவும் சிறப்பான நாள். சிம்ம ராசிக்கு அற்புதமான நாள். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு, நட்பு வட்டாரம் விரியக்கூடிய நாள். நண்பர்கள் மூலம் இன்று பொழுதை கழிப்பீர்கள். நண்பர்களிடம் மனம் விட்டு பேசி மனதில் இருக்கும் பாரத்தை இறக்கி மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய நாள். பாலிய நண்பர்களே, அதாவது சிறு வயது நண்பர்களை இன்று பார்க்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. அற்புதமான நாள். துலா ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு, உங்களுக்கு ஒரு பெருமையும் ஒரு புகழையும் ஒரு கீர்த்தியும் தரக்கூடிய நாள். மேலதிகாரிகள் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுப்பார்கள். சக ஊழியர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். மிகவும் சிறப்பான நாள். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் மனதில் ஒரு தெளிவு இருக்காது, ஒரு குழப்பமான நிலையே ஏற்படும். எந்த ஒரு முடிவு எடுக்கினாலும் அதில் தடுமாற்றம் ஏற்படும், குழப்பம் ஏற்படும். அதனால் உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தையோ குல தெய்வத்தையோ வணங்கிட்டு எந்த முடிவு வந்தாலும் எடுங்க. அது ஆண்டவனர்களால் உங்களுக்கு நல்லதாகவே அமையும். கருத்தில் கொள்ளுங்க. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம், நற்செய்திகள் வீடு தேடி வரக்கூடிய நாள். அற்புதமான நாள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு செல்லும். மிகவும் சிறப்பான நாள். மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம், இன்பமயமான நாள். கணவன் மனைவிடையே ஒற்றுமை கூடும், பிள்ளைகளிடத்திலும் பாசம் கிடைக்கும், உடல் ஆரோக்கியம் பெறும். இன்று பிடித்த உணவுகளை உண்ணு மகிழலாம். காலையில் எழுந்தவுடன் கொஞ்சம் அஜீரண கோளாறுகள் இருக்கும். நேற்று சாப்பிட்ட உணவுப் பொருட்கள் செரிமானம் ஆகாமல் நெஞ்செரிச்சல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கருத்தில் கொள்ளுங்க. ஆனால் மதியானம் அது சரியாகி உங்களுக்கு பிடித்த உணவை நீங்கள் உண்ணு மகிழலாம். உங்கள் உடல் ஒத்துழைக்கும். அற்புதமான நாள். கும்பராசியை பொறுத்த மட்டும் ஒரு சோர்வு, ஒரு களிப்பு, தேவையில்லாத பிரச்சனை, வம்பு வழக்குகள் வரக்கூடிய நாள். சக ஊழியர்கிட்டையும் மோதல் போக்கு ஏற்படக்கூடிய நாள். அதனால் கவனம் தேவை. எது எப்படியா இருந்தாலும் உங்கள் கோபத்தை அடக்கிட்டு அமைதி காத்து உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கினீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக நீங்கள் மாற்றிக்கலாம். கருத்தில் கொள்ளுங்க. மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. தாமதங்கள், தடங்கல்கள், பொருள் விரயங்கள், பண விரயங்கள், உடல் வாதிகள், மன கஷ்டங்கள் இதெல்லாம் வரக்கூடிய நாள். அதனால் கவனமாக இருக்கணும். அதே போல் உணவு கட்டுப்பாடு தேவை. உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. உங்களுக்கு இந்த நாள் ஒத்துழைக்கும். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ இந்த ரிஷப ராசிக்கும் மிதுன ராசிக்கும் சந்திராசம் இருப்பதால் அவங்க மிகவும் கவனமாக இருக்கணும். சந்திராசம் பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம், திருவாதிரை, இது ரெண்டுத்துக்கும் சந்திராசம் இருக்குது. அவங்க மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனம் செல்லக்குள்ளே கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்து கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. வண்டியை எடுக்கக்குள்ளே அனைத்தும் சரியாக தான் பார்க்கணும். முக்கியமாக பிரேக் பிடிதா பார்த்துட்டு தான் வண்டியை எடுக்கணும். கருத்தில் கொள்ளுங்கள். ஏன்னா சந்திராசனம் அது வேலையை கண்டிப்பாக செய்யும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.